ஒட்டுக்காடுங்க மேல போய் அங்கிட்ட மேல போனா மாட்டிப்பான் ப்ரோ. அவன் அங்க இருந்து எனக்கு கவத்துறான். மேட்ச் உண்மையாலுமே எஸ்டிஆர் தான் எடுத்து விட்டான். நான் சொல்றத கேட்கறதே இல்லை எப்பவுமே எஸ்டிஆர். எஸ்டிஆர் அப்படி ஆடா எஸ்டிஆர். உன்னை விட கோடி மடங்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். உனக்கு தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு என்னன்னு தெரியும் எஸ்டிஆர். அங்க எனக்கு தெரியும். நான் சொன்னா கேட்க மாட்டேன்றியடா. என்னடாடி என்னன்னே சொன்னா அவன் அவன் நேர்ல தான் ஆடுறான். கையும் நேர்ல தான் தூக்கணும், என்எஸ்கே ஒரு நேர்ல தான் தூக்கணும், கோஸ்டி நேர்ல தான் தூக்கணும், ஸ்டாட்டிக்கல் ஆடுறான்னா வேணும்னே சொல்றது கேட்க மாட்டேங்குது எஸ்டிஆர். என்ன எஸ்டிஆர் அப்படி என்ன எஸ்டிஆர் ஈகோ ஒண்ணு தடுக்குது இல்ல 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 ப்ரோ, அப்படி பண்ண கூடாது. நான் சொல்றதுதான்டா எப்பவுமே நடக்கும். நான் சொல்றதுதான் நடக்கும். இது 100 தடவை நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். மறுபடியும் ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் எனிவன். நான் சொல்றதுதான் நடக்கும். அங்க நீ நடந்த உடனே நான் அனலைஸ் பண்ணிடுவேன். ஓகே தப்பு நடந்துருச்சுடா அப்படின்னு. வேணும்னே நீ அதை பிரேக் பண்ணிட்டே இருக்க. நீ என்ன ப்ரூவே பண்ண முடியாது ராங்னு. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நான் ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. அட்லீஸ்ட் கிவ் இட் அ ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேன்ற. என்ன நான் உன்னை தூக்கவா சொல்றேன்? வேணாம், என்ன தூக்க வேணான்னு தான் சொல்றேன். உன்னை தூக்கவே சொல்லல. ஜஸ்ட் கிவ் ஒரு நேடு ஒரு மல்டிபிள் ஸ்மோக் வீட்டுல தப்பிச்சிருக்கலாம். அது வேணும்னே நீ பண்ணிட்டு இருக்க. ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து விட்டுட்டு இருக்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விளையாடாதா எஸ்டிஆர். நீ என்ன ப்ரூவ் பண்ண நாங் பண்ற விளையாடாத. எனக்கு வேணாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு நான் சொல்றதே கேட்கறத விளையாடு. இல்லைன்னா வேஸ்ட். எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லியே கடுப்பா இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் சொல்றதை நீ பிரேக் பண்ணிட்டே இருக்க. அப்படி பிரேக் பண்ண முடியாது. நேத்து அப்படிதான் பேனிக்கா வர நிறுத்துறா பாக்கலாம் அப்படின்னு நிறுத்த மாட்டேங்கிற. ஸ்டாட்டிக் ஆடுறவன்ட்ட வாண்டடா வந்து தூக்குற. வேணும்னே அதை கொள்ற. வாண்டடா அவனே ஸ்டாட்டிக்கு அவனுக்கு தேவையா புடிச்ச வேணும்னே என்ன கொண்டு வந்து அங்க ஹீல் பண்றதுக்கு என்ன வந்து பிடிக்கிற புடிச்ச அவனுக்கு காட்டி கொடுக்குற. என்ன இவ்வளவு முட்டாளா கேம் விளாடுற நீங்க? தூத்தியா சொல்றதே கேட்க மாட்டேன்றவன். நாங்க ஃபுட் ஸ்டெப் கன்ஃபியூஸ் பண்றதுக்குதான் ஸ்மோக்கே கேட்கணும். அப்புறம் மட்டும் கேட்கறேன். டே மல்டிபிள் ஸ்மோக் போடுறா, நம்ம அதை பாத்துக்கலாம், அந்த வீடை உடச்சிக்கலாம் அப்படின்னு வாண்டடா கார்ல உட்காந்து நான் கார்ல தான் உட்காரன்னு சொல்றேன். வேணும்னே தப்பு பண்ற. அவனுக்கு தேவை என்ன ஃபுட் ஸ்டெப்போ, அவனுக்கு தேவை என்ன இன்ஃபர்மேஷனோ அதை நீ எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு இருக்கிற. என்ன நீ வேணும்னே அப்படி விளையாடுறதுக்கு? இனிமேல் எத்தனை வாட்டி தான் எங்களுக்கு எடுத்து கொடுத்து கண்டென்ட் எடுத்து கொடுத்துட்டு இருப்ப? இனிமேல் எத்தனை வாட்டி எங்களுக்கு கண்டென்ட் எடுத்து கொடுப்ப? நான் சொல்றேன். நேடு போடுறான். அவன் முன்னாடியே வந்தா மாட்டிருப்பான். அங்க வராம அந்த கேட் போடுறதுதான் அந்த நேடு. வேணும்னே பண்ற நீ. அது என்ன நீ இன்ட்ரெஸ்ட்ல விளையாடாத. கண்டென்ட் நீங்க எங்களுக்கு எடுத்து கொடுக்காதீங்க. நாங்க தான் கண்டென்ட் எடுக்கணும். அவனும் கையும் அப்படிதான் வேணும்னே காரை சுத்தி ஓத்தி கொண்டுட்டுக்கிறான். நீ வேணும்னே இப்படி பண்ணிட்டுக்கிற. என்ன விளையாடுறீங்க நீங்க? என்ன வாரு உங்களுக்கு அது இதுன்னு போட்டு இன்னமும் வேணும் டீம்மேட் சொல்றது கேட்காம என்ன அவ்வளவு பிரேக் பண்றதுக்கு என்ன அப்படி என்ன புளுத்தி? நீங்க அவ்வளவு என்ன ஈகோ வேலை செய்யுது உங்களுக்கு? ஈகோ கில்லிங் எவ்ரிதிங். செட் ஆகுது எனக்கு. இன்ட்ரெஸ்ட்லாம் விளையாடாதீங்க. வேணாம். ஐ டோன்ட் பிலீவ் இன் பிளேயிங் கேம் வித் யூ கைஸ். சீரியஸ்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் விளையாடுற இன்ட்ரெஸ்ட் இல்லை. சாப்பிடுற ஏதாவது பண்ற விளையாடுற இன்ட்ரெஸ்ட் இல்ல உனக்கு. என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு சேச்சுரேட் ஆயிட்டீங்க. யூ கைஸ் ஆர் சேச்சுரேட்டட். உங்களுக்கு அந்த வெறி இல்ல. கண்டென்ட்